வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னோட நேம் சரண்யா. நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். மாற்று இப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த புதிய முயற்சியாக இயற்கை முறையில் செய்த பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இதை வந்து செஞ்சுட்டு சோப்பு இந்த மாதிரி பொருள் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஒரு இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் இது செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இந்த இது எப்படி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக தான் நாங்கள் இப்போ பண்ணி செஞ்சுட்டும் இருக்கோம். இந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அப்படிங்கிற டாபிக்ல நம்ம போறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக நாங்க இந்த இதை வந்து நாங்க செஞ்சோம். அம்மா வீடியோல வர்றீங்களா? வீடியோ ஆன் பண்றீங்களா? இல்லைங்க மேம். இதுதான் அதுக்குள்ள கால் டிஸ்டர்ப் ஆகுது. நான் ஒரே ஒரு நிமிஷம் மேம். சாரிங்க மேம். தற்சார்பு வாழ்க்கைங்கிற டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி நாங்க இந்த இதை வந்து எப்படி எங்களுக்கு இந்த மாற்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க மேம். இது ஃபர்ஸ்ட் நாங்க கொரோனா டைம்ல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்தது. அந்த டைம்ல வந்துட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போக கொஞ்சம் நமக்கு இதா இருக்கும்போது நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த குப்பைமேனி இலை அப்படிங்கிற ஒரு இது எனக்கு சொன்னாங்க. அந்த இதை வந்து அந்த சாறை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போதுட்டு நமக்கு ஸ்கின் அலர்ஜி சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். அது தினம் செய்ய நமக்கு டைமும் கரெக்டாக இல்லை. அது செய்ய ஒரு லேசினஸ் இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சோப்பு அப்படிங்கிற ஒரு சோப்பில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பியர் சோப்பை பேஸாக வச்சுட்டு இந்த சாரை வச்சு நாங்கள் அதை செஞ்சோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. சரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் சரியாகும்னு பார்த்தோம். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு சொரியாசிஸ் அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இதை வந்து சரியாக ஆரம்பிச்சது. சரி, நிறைய இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது நான் எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கவும் நாங்கள் இது ஒரு பிஸ்னஸாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப குப்பைமேனி இலையில இருந்தே இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவோ இயற்கை பொருட்கள் வந்து இங்க இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம தேடும் போதுட்டு நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்துட்டு நாங்க ஒவ்வொரு பொருளா தேட ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இப்ப குப்பைமேனி இலையே வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு மட்டும் இல்லாம நமக்கு கால் வலிக்காகட்டும், சளி இருக்கும்போது அந்த தலையை நமக்கு அந்த சாறு குடிக்கும் போதுட்டு நமக்கு வாமிட் ஆகும். அந்த டைம்ல சளி எல்லாமே உடனே சரியாகுது. இது எல்லாமே நாங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படிங்கும்போது நாங்க எல்லாத்துக்கும் இது கன்வே பண்ண ஆரம்பிச்சோம். இது இது மூலமா நிறைய பேரு இதை யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப தற்சார்பு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிற பொருளை நம்ம வீட்ல இருந்தே இயற்கையான முறையில எந்த ஒரு கெமிக்கல் பேஸும் இல்லாம எப்படி செய்ய முடியும், என்னென்ன பொருள்லாம் செய்ய முடியும், அது நம்ம குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வேணுங்கிற பொருளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை. அப்படி என்னென்ன பொருளை நம்ம வீட்டுல நம்ம இயற்கை முறையில செய்யலாம்னு பாத்தீங்கன்னா உணவு பொருட்களை செய்யலாம். பற்பொடி, சோப்பு, ஷாம்பு, வாஷிங் பவுடர், பாத்திரம் கழுவுற லிக்யூடு, அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, ஒரு சில மருத்துவ பொருட்களும் நம்ம பண்ணலாம். பயோ என்சைம், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். மசாலா பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில இருந்தே செஞ்சுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமான ஒரு பொருட்களை நம்மளால கொடுக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உணவு உற்பத்தியில இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா இல்லை. அது நமக்கும் தெரியும். ஆனா நம்ம வந்துட்டு அதை தான் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கும் அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். பேக்கெட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு உணவு முறைகள்ல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்மளோட முதல் மாற்றத்தை நம்ம இது ஃபர்ஸ்ட் நம்ம உணவுல இருந்து தான் கொண்டு வரணும் இல்லைங்களா? உணவு உணவுல இருந்து நம்ம நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க இடத்த வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன செடிகள், காய்கறிகள் இதெல்லாமே வந்துட்டு வீட்டுல இருக்க சாப்பாட்டு கழிவை ஊற்றி இயற்கை உரம் மூலமாகவும் நம்ம விளைவிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுகளையும் கொடுக்கலாம். நம்மளை பார்த்து குழந்தைங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போதுட்டு அவங்க இதை இன்னும் சிறப்பா செய்யவும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ உணவு பொருள்ல இருந்தே நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வேணுங்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே இப்போ கெமிக்கல் பேஸ்ல தான் இருக்கு. அதையும் நமக்கு வேணாம வீட்டிலேயே நம்ம தயார்படுத்தி கொள்ளலாம். சிறுதானிய உருண்டைகள், சத்து மாவு இது எல்லாமே ஈஸியா நம்ம வீட்ல செய்யற ஒரு பொருட்கள் தான். அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மூலமா நம்மளோட மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம். இப்போ இப்ப மேக்சிமம் நம்ம எல்லா வீட்லயும் இந்த மாதிரி முறையை தான் பயன்படுத்திட்டு வருவோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பற்பொடி எப்படி செஞ்சு வீட்லயே செய்யலாம், வீட்ல இருக்க பொருளை வச்சு எப்படி பற்பொடி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இது என்னென்ன பொருள் யூஸ் பண்றோங்கிறது நான் சொல்றேன், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. பற்பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வேப்ப இலை, சாம்பல், கரிசலாங்கண்ணி, துளசி, உப்பு, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுல லவங்கப்பட்டை 2, மிளகு ஒரு 6, லவங்கம் ஒரு 4. இது முனி பவுடர் தனியா பவுடர் பண்ணிட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா பவுடர் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு பல் வலி, ஈறு இது எல்லாமே வலு அடையும். இது நாங்க செஞ்சு நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் மின்சார தைலம்னு சொல்லுவாங்க. அந்த தைலம் பார்த்தீங்கன்னா ஓம உப்பு 20 கிராம், புதினா உப்பு 20 கிராம், பச்சை கற்பூரம் 20 கிராம். இது மூணையும் ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில்ல போட்டுட்டு மூடி போட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்துல அது லிக்யூடா மாறிடும். அந்த தைலம் அந்த தைலத்தோட ஒரு 20 கிராம் தேங்காய் எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அது பயன்படுத்தும் போதுட்டு நமக்கு சளி, தலைவலி இது மாதிரி இது எல்லாமே நமக்கு சரியாயிடும். இந்த தைலம் நமக்கு எந்த கெமிக்கல் இதனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போறது கிடையாது. இதனால இந்த தைலம் நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணெய் இருக்கு. இந்த இதுவுமே நம்ம எல்லாமே நம்ம தேங்காய் எண்ணெய் பேஸ்ல தான் செய்ய போறோம். 1 லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு குப்பைமேனி செடி இருக்கும், அந்த செடியை வேரோட எடுத்து 2 செடி அதை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அதை உலர்த்திட்டு வேப்பிலை 1 பிடி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு சுத்தமான சில்வர் பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருளையும் போட்டு சூரிய புலம்னு சொல்லுவாங்க. ஒரு 48 நாள் இதை வெயில்ல நம்ம ஒரு காலை வெயில்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்ம வச்சு வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு ஸ்கின் அலர்ஜி இருக்கும்போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கால் வலிக்கு அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படி பயன்படுத்தும் போது ரெகுலரா பயன்படுத்தும் போது முழங்கால் வலி சரியா இருக்கு, ஸ்கின் அலர்ஜியும் நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வருது. இந்த தைலமும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அதிக முழங்கால் வலி, அவங்க கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி இதுல இருக்கும் போதுட்டு ஒரு 1 மந்த் அவங்க ரெகுலரா இது யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அப்புறம் ஒரு லிக்யூடு அதுவுமே நம்ம வீட்லயே செய்யலாம், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கையான முறையிலேயே நம்ம செய்யலாம். இது பூந்திக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில இருக்கும், சோப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 1 லிட்டர் தண்ணியில ஒரு 10 பூந்திக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு, ஒரு டீஸ்பூன் உப்பு, சாம்பல் 1 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது நம்ம பாத்திரம் கழுவும் போது அதை விளக்கும் போது பாத்திரத்துக்கு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம கையுக்கும் நல்லது, நம்மளோட பாத்திரத்துக்கும் நல்லது. இது பாத்திரம் மட்டும் கழுவலானா இல்லை, நம்ம வீடு கிளீனிங்க்கும் இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி இது நம்ம மாசக்கணக்கில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஒரு 10 நாள் இந்த மாதிரி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு இதுவுமே கெட்டு போகாத எந்த கெமிக்கலுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால இது நம்ம தேவைக்கு நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம துணி துவைக்கிற லிக்விடும் நம்ம வீட்லயே செய்யலாம். அதுவுமே இதே மாதிரி தான், 1 லிட்டர் தண்ணியில பூந்திக்காய் ஒரு 15, சீகக்காய் ஒரு 5 போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அது ஒரு எலுமிச்சைப்பழ சாறு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
அந்த லிக்யூடையும் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு துடைக்கவும் இந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அதிக நேரம் துணி ஊற வைக்கணுங்கிறது இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணி நம்ம எப்பயும் இது பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு இயற்கை முறையில் நல்லா இருக்கும். இது எல்லாமே நாங்கள் செஞ்சு பயன்படுத்தின ஒரு பொருள். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நீங்க கண்டினியூவா பேசி முடிங்க, அதுக்கப்புறம் அவங்க டவுட் எதுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே மேம். நம்ம இப்போ செய்கிற பொருட்கள் எல்லாமே சொல்லிட்டேங்க மேம். இதுக்கு ஓகே, அதாவது ஒரு 7 மணி வரைக்கும் கூட நீங்க பேசலாம். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்? ஓகே ஓகே மேம். ஓகே. இந்த மாதிரி நிறைய நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். வேற இன்னும் வந்து ஷாம்பு இந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம வீட்லயே செய்யலாம். ஷாம்புலாம் வந்துட்டு செம்பருத்தி பூ இருக்கு. செம்பருத்தி பூ வந்துட்டு ஓவர் நைட் நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதே சோப் நெட்டோடையே நம்ம பூந்திக்காய் நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு இந்த செம்பருத்தி பூ எசன்ஸையும் பாதாம் பிசின் நைட்டு ஊற வச்சோம்னா ஒரு 5-6 பாதாம் பிசின் ஊற வச்சோம்னா அதுவே நல்லா இதாகிடும். அந்த பாதாம் பிசினோடு சேர்த்துட்டு செம்பருத்தி பூவோட இதுவும் நம்ம சோப் நெட்டும் எல்லாம் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போதுட்டு அது ஒரு நல்ல ஷாம்புவாக இருக்கும். நுரைவளமும் அதிக நுரைவளம் வரலனாலும் நம்ம முடி வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வேற என்ன மாதிரி இருக்கும்? அதே மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் பவுடர் இந்த மாதிரி ஒரு அந்த பவுடரும் முகத்துக்கு போடுற பவுடரும் நம்ம வீட்லேயே செய்யலாம். அது ஆவாரம் பூ, ரோஜா பூ, அரிசி மாவு பவுடர் இது மூணையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பயன்படுத்தலாம். அது நமக்கு வந்துட்டு நல்ல ஸ்மெல் அந்த இது இல்லைனாலும் முகம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஜில்னஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த இதுவுமே நம்ம வீட்டில் இது பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம வந்துட்டு வீட்லேயே நமக்கான பொருட்களை நாம்பளே இது பண்ணி செய்யலாம். இந்த ஸ்கின் அலர்ஜி ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குப்பைமேனி அந்த ஆயில், அந்த எண்ணெயை வச்சு நம்ம சோப்பு செய்யறதுக்கான பேஸும் வந்துட்டு அந்த எண்ணெயில இருந்து தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த இது சோப் பேஸில் வந்துட்டு சோப் பேஸும் நமக்கு கடையில் இருக்கும். அந்த சோப் பேஸ் வாங்கிட்டு நம்ம குப்பைமேனி எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நம்ம சோப்பும் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பும் வந்துட்டு நாமளே செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம நமக்கு நிறைய நல்லா செய்யலாம் அப்படிங்கக்குள்ள நம்ம அதை காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணியும் நம்ம இந்த சோப்பு வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி பாத்திரம் கழுவுற லிக்யூடு இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பயோ என்சைம் அந்த அந்த ப்ராசஸ்லையுமே செய்யலாம். பயோ என்சைம் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் சிட்ரிக் பயோ என்சைம்னு ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த லிக்யூடில் ஊற்றும் போதுட்டு நமக்கு லிக்யூடும் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த பயோ என்சைம் செய்யறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டம்ளர் தண்ணி பிடிக்கிற ஒரு பாட்டிலில் வந்துட்டு 1 மடங்கு நமக்கு இது நாட்டு சர்க்கரையும் 3 மடங்கு கழிவு பொருட்களையும் போட்டு, அதாவது கழிவு பொருட்கள்னா நம்ம எது வேணாலும் போடலாம். அதாவது வீட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் இருக்கட்டும், எலுமிச்சம்பழம், செம்பருத்தி பூ, கேரட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து அந்த இதில் போட்டுக்கலாம். 3 மடங்கு அதை போடணும். 10 மடங்கு தண்ணி ஊற்றணும். அது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு 30 நாள் வந்துட்டு அந்த பாட்டில் வந்து திறந்து திறந்து மூடணும். 30 நாள் காலையில் ஒரு டைம் திறந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அதே மாதிரி தொடர்ந்து 30 நாள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சிடலாம். 90வது நாள் அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிங்களுக்கு உரமாவோ எல்லாத்துக்குமே அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அதே மாதிரி இந்த இப்ப இருக்கிற இதுக்கு நம்ம தற்சார்பு வாழ்க்கைங்கிறதே நம்ம மறந்தாச்சு. எல்லாமே கடையில வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தை நம்மளோட குழந்தைங்களுக்கும் நாமளும் செய்யும் போதுட்டு நமக்கு வேணுங்கிற பொருட்களை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கலாம். இதனால நமக்கு வந்துட்டு நிறைய மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரிட்டு நமக்கு மணிலையும் சேவிங்ஸ் இருக்கும். ஒரு இயற்கையான உணவுப் பொருட்களையும் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் இயற்கையான முறையில் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தோங்கிற ஒரு மனநிறைவும் நமக்கு இருக்கும். உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு மசாலா பொருட்கள், அதே மாதிரி சிறுதானிய உருண்டைகள், இது எல்லாமே இப்போ மறந்து போன ஒரு ஸ்நாக்ஸாகவும் மாறிடுச்சு. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அதோட வீட்லயே பக்குவம் சொல்லுங்களேன் அம்மா, அதுல விளக்கம் அந்த பக்குவமா சொல்லுங்களேன். இந்த மசாலா பிடிக்கிற அளவு, அந்த உருண்டைகள் எப்படி பண்றது? ஓகேங்க. சிறுதானிய உருண்டை செய்ய சொல்லலாம் இல்லைங்களா. சிறுதானிய இதுல வந்துட்டு நம்ம வரகு திணை இந்த இதெல்லாமே வந்துட்டு நம்ம வறுத்துக்கணும். நமக்கு வேணுங்கிற அளவு வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமா வர வரை வறுத்துக்கிட்டு நாட்டு சக்கரை பாகு ஊற்றி, இனிப்பு வந்து நம்மளோட தேவைக்கு தான், அது பாகு காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி உருண்டை பிடிக்கணும். ஏன்னா அது சிறுதானியம் அப்படிங்கக்குள்ள சீக்கிரமா ட்ரை ஆயிடுது. அதனால கொஞ்சம் இலகுவா இருக்க மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கும் போதுட்டு நம்ம அடுத்து ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாவே இருக்கும். சக்கரை பவுடர் போட்டு அது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால பாகு காய்ச்சி தான் இது பண்ணணும். அது ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு இது பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். அது இது சிறுதானிய உருண்டைலயே நிறைய இருக்கு. எள்ளுருண்டை, கடல உருண்டை, இதெல்லாமே வந்து நம்ம பவுடரா பண்ணி வெல்லம், கடலப்பட்டை, எள்ளு இது 3 ஒண்ணா பவுடர் பண்ணியும் நெய் லைட்டா வச்சும் நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வந்துட்டு செய்வோம். இந்த வெயில் காலத்துல வந்துட்டு நம்ம வீட்லயே வத்தல் செஞ்சு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு 6 மாசம் வரையும் எதுவும் ஆகாது. நம்ம அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். சாப்பாடு அரிசி மாவு பவுடரை வந்து கஞ்சி காய்ச்சி அதில் நம்ம சீரகம், பச்சை மிளகாய், உப்பு, தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது காலையில் ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம முறுக்கு விளக்குலையோ இல்லை தட்டுலையோ ஒரு கரண்டிலையோ வடகை மாதிரி செஞ்சு வச்சுட்டு வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நமக்கு அது வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆகிடும். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே ஒரு இது கெமிக்கல் இல்லாமல் ஒரு உணவு சிப்ஸ் வகை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் அம்மாக்கு வந்து ஜூம்ல கொஞ்சம் பேசுறதுங்கிறது பழக்கம் இல்லை. ஆனா நிறைய அனுபவங்கள் அம்மாக்கு இருக்கு. அத வந்து அடுத்து ஒரு தடவை வந்து நீங்க தெளிவா எழுதி வச்சுட்டு, இப்போ மசாலா தூளா அதோட அளவு இவ்வளோ, அதை வந்து கிளியரா இறை சாதனை மார்க்க அன்பர்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க அது நல்ல ஒரு ஃப்ளோவா அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துரும். பார்த்தீங்களா, இப்போ மசாலா தூள்னா சாம்பார் பொடி இப்படி, கரம் மசாலா இப்படி, குழம்பு மசாலா இப்படி, இந்த மாதிரி நீங்க வந்து அதே மாதிரி எள்ளு உருண்டைகள் எல்லா விஷயத்தையும் நீங்க தெளிவா அதை வரிசையா நீங்க வந்து நோட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஏன்னா இதான் முறையா பேசுறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குது, செய்றீங்க எல்லாமே. இதை பேசுறதுக்கு கொஞ்சம் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாம். வாழ்க வளமுடன்மா. இப்ப அம்மா கிட்ட வந்து அம்மா வாழ்த்திட்டு அம்மா கிட்ட இது சம்பந்தமா நீங்க வந்து என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டா அம்மா அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வந்து கொரோனா காலத்துல குப்பை மேனி இலை அதை வச்சு இவ்வளவு பலன் பெற முடியுது. அப்ப நம்ம எல்லாமே வீட்டிலேயே இயற்கையா பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து மனிதனோட கழிவுகளே வந்து அவ்வளோ கேடு நம்ம கொடுக்குறோம். இந்த சோப்பு, ஷாம்பு, அதுக்கு ஒரு ரேட்டும் நம்ம பட்ஜெட்ல அதிகமாகுது. அதுக்கே ஒரு ரேட் வச்சிருக்கோம். அது எல்லாமே நமக்கு எல்லாமே கெமிக்கல், அவ்வளவு நமக்கு கேடுதான் விளைவிக்குது. அதே நேரத்துல இந்த மாதிரி இயற்கையா வேஸ்ட் ஆகக்கூடியதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணும்போது
அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இதை விடுறோம். ஏன்னா அந்த கழிவு வெளியே போனாலும் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நிலையா இருக்கும். அந்த மாதிரி அம்மா வந்து சொன்னாங்க. அம்மா கிட்ட இதை சம்பந்தமா நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா, அது எங்களோட ஜூம் நிகழ்வுப்படி எப்படின்னா, இப்ப 6:35க்கு ஆரம்பிக்கணும்னா நீங்க 7:30 வரைக்கும் பேசலாம். உங்களுக்கு 1 ஹவர் ஒரு ஒரு ஆசிரியருக்கு டைம் கொடுப்போம். அதனால அதை நீங்க வந்து வேல்யூபிளா என்னெல்லாம் சொல்லலாம்ன்றதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை தெளிவா சொன்னா வேல்யூபிளா இருக்கும். வாழ்க வளமுடன். அம்மா அவங்கள வந்து நம்ம எல்லாரும் வாழ்த்தலாம். இயற்கையான வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிப்பு அப்படிங்கிறதுல தற்சார்பு வாழ்க்கை முறை அப்படின்றதுல வந்து என்னென்னலாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத அம்மா சொன்னாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தயாரிக்கிறது தேவைப்படுது அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் வேல்யூபிளா இருக்கும். அன்னைக்கு கூட நாங்க மலையப்பாலம் போயிருக்கும்போது பிரண்ட பொடி பர்வதம் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த பொடி வந்து அவங்க கொடுத்திருந்தது. அந்த மாதிரி நம்ம பெண்கள் வந்து வீட்டுல இருந்தே சிறிதா வருமானமும் பண்ணலாம். அது ஒரு புண்ணிய வருமானமா இருக்கும். இப்போ நம்ம குறைந்த லாபத்துல அது சைட் எஃபெக்ட் இல்லாம நல்ல பொருட்களா நம்ம கொடுக்கும்போது, அதனால அம்மா வந்து எல்லாருமே வாழ்த்தலாம். அம்மா அவங்களோட தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்த்துவோம். சரண்யா அசோக்குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அந்த அருத்தொண்டு இயற்கையாகவே அந்த பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து தான் வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் முறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானி மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. தேவிஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செக்ஷன். முதலாவதாக சரிதா கார்த்திகேயன் அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கான கொஸ்டின் கேட்கலாமா அம்மா கிட்ட? வீடு பாசியா இருக்குமா கொள்ள, அந்த பாசிக்கு எதுவும் இயற்கையா நம்ம தேய்க்கிறதுக்குமா செய்யலாங்க மேம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோடா உப்பு. சமையல் இட்லி மாவு சரிம்மா. அந்த அதுவும் நார்மல் உப்பு எலும்பு பண்ணி நம்ம போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கலந்து ஊற வச்சு நம்ம கழுவும் போது இந்த பாசம் வந்து கிளீன் ஆயிடும். சமையல் சோடா அந்த போட்டு கொஞ்சம் உப்பு எலுமிச்சப்பழம் சாறு, எலுமிச்சப்பழம் உங்களுக்கு அந்த பாசனை போட்டு அதை ஒரு 2 ஸ்பூன் நீங்க இது சோடா, பாத்திர கழுவுற சோடா, 2 ஸ்பூன் உப்பு, எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழம், சின்னதா இருந்தா 2 எலுமிச்சம்பழம் கலந்து தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தெளிச்சு விட்டுட்டு நீங்க தேய்க்கும் போதுட்டு உங்களுக்கு அந்த இது போகும். ஓகேம்மா. இந்த அரிப்புக்கு என்னம்மா செய்யலாம்? வெயில் காலம் அரிப்பு வந்தது, மேலாம் இதா இருக்கு ஐயாவுக்கு. அதுக்கு நாங்க குப்பைமேனி எண்ணெய் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குப்பைமேனி ஆயில், ஸ்கின் அலர்ஜிக்குன்னு ஒரு ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இது நீங்க அளவு எழுதிக்கோங்க. அது கடையில இல்ல கடையில கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இது நான் வீட்டுல செஞ்சுக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, குப்பைமேனி. ஓகேம்மா, வீட்டுல செகண்ட் இயர் சொல்லுங்கம்மா. அதுதான் தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில குப்பைமேனி செடி இருக்கு இல்லைங்களா, குப்பைமேனி செடி வந்துட்டு தோட்டத்துல வெளியில இருக்கும், அது ரோட்டு பக்கம் இருக்கும். அந்த செடி வந்து வேரோட 2 செடி புடிஞ்சுக்கோங்க. அதனால மண்ணுல கழுவிட்டு அந்த 2 செடியும், வேப்பிலை வந்துட்டு 1 பிடி வேப்பிலையும், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த இது வந்துட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். சொல்லுங்கம்மா. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்மா, 2 குப்பைமணி வேறுமா, வேப்பிலை கைப்பிடி அளவு, இன்னொன்னு என்னம்மா, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூளா இருக்குங்க. சரிம்மா. குப்பைமேனி இலை வந்து செடியா, முழு செடியாவே நீங்க எடுத்துக்கோங்க. வேர் மட்டும் இல்ல, முழு செடியா, இலை வேறு எல்லாம் சேர்த்து. சரிம்மா சரிம்மா.
அது வந்துட்டு ஒரு சில்வர் பாத்திரத்துல போட்டு 48 நாள் ம். காலையில வெயில்ல வச்சு வச்சு நீங்க எடுக்கணும்மா. சரிம்மா. 48 நாள் கழிச்சு நீங்க அதை வடிகட்டி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வரும்போதுட்டு உங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாமே சரியாயிடும். இதோட ஓகேம்மா, நீங்க நன்றி. குப்பைமேனி சோப்பும் நீங்க யூஸ் பண்ணலாங்கம்மா. அம்மா 48 குப்பை நாள் அதை எதை வைக்க சொல்றீங்க அம்மா? எண்ணெய எண்ணெய் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாத்திரத்துல வந்து தேங்காய் எண்ணெயில வந்துட்டு குப்பைமேனி செடி 2, வேப்பிலை ஒரு புடிச்ச புடி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்கம்மா. இது 3ஐயும் ஒரு பாத்திரத்துல போட்டு வெயில்ல ஒரு 48 நாள் வச்சு வச்சு எடுக்கணும். கொதிக்க வைக்க கூடாது. கொதிக்க வைக்க கூடாதுங்கம்மா. கொதிக்க வைக்கிறது அது ஃபுல் ரிசல்ட் கிடைக்காது. இது நாங்க இந்த மாதிரி தான் வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு. இப்ப நீங்க யாராவது கேக்குறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க அதை அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க தானே? இது செஞ்சு கொடுத்துட்டு தாங்க மேம் இருக்கு. ஓகே. இது வந்து நீங்க தடவிட்டு வரலாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அரிப்புக்கு என்ன நீங்க நாங்க புக் பண்ணா அனுப்பி விட்டுருவீங்களாம்மா? அனுப்பி விட்டுருவாங்க ஐயா. 1 லிட்டர் அளவு எதுக்குமா? எங்களுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு போதும்லம்மா வச்சா? இல்லைங்க ஐயா, நான் இது வந்து ஒரு 60 மில்லி நம்ம எண்ணெய் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஒரு பாட்டில் வந்து 60 ml ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. அப்ப நாளைக்கு போன் பண்றோம், அனுப்பி விடுறீங்களா? அனுப்பிடுறேங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா மூட்டு வலிக்கு ஏதாவது எண்ணெய் இது ரெடி பண்றீங்களா? எப்படி எடுக்க பாக்குறீங்க? இந்த எண்ணெய் இப்ப நான் குப்பைமேனி எண்ணெய் சொன்னேன் இல்லைங்கம்மா, ஆமா, அந்த எண்ணெயை நீங்க மூட்டு வலிக்கும் நீங்க பயன்படுத்தலாங்கம்மா. ஓகே. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பொன்மேனி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த சூரிய பொடலம் வைக்க சொன்னீங்கம்மா, ஆமாங்க. அது எவ்வளவு மணி நேரம் வைக்கணுமா? காலையில இருந்து ஈவினிங் வெயில் ஃபுல்லா வைக்கணுமா, இல்ல காலை வெயில்ல மட்டும் வைக்கணுமா? எத்தனை மணி நேரம் வைக்கணுமா? காலையில வெயில மட்டும் ஒரு 2 மணி நேரம் வச்சீங்கன்னா போதுங்கம்மா. ஓகேம்மா, சரிங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமாம்மா? கேட்கலாங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து செந்தில் வடிவு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு அதே மாதிரிதாங்கம்மா, சொரியாசிஸ் ப்ராப்ளம். 2 உள்ளங்கை, கால்ல, தலையில, எல்லா பக்கமே ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா அப்போதைக்கு சரியாகுது. ஆனா மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் ரத்தமா வருது. சொரிஞ்சோம்னா ரத்தமா வருது. என்ன பண்ணலாங்கம்மா? இந்த குப்பைமேனி எண்ணெயும் குப்பைமேனி சோப்பும் நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வாங்கம்மா. இந்த குப்பைமேனி எண்ணெய் வந்துட்டு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் அது தடவிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இந்த எண்ணெயை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு வாரத்துக்கு தடவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுங்கம்மா. அதோட சேர்த்து குப்பைமேனி சோப்பும் நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. குளிக்கிறதுக்கு அதை போட்டுக்கலாங்களாம்மா? குளிக்கிறதுக்கு குப்பைமேனி சோப்பும் இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறேங்கம்மா. குப்பைமேனி சோப்புக்கு என்ன அதுக்குள்ள கலக்குறது சொன்னீங்க? சோப்பு வந்துட்டு அது சோப்பு காஸ்டிக் சோடா வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சு செய்யணுங்கம்மா. அது சொல்றது. நீங்க சோப்பு வந்துட்டு நானுமே கொடுத்துட்டு இருக்கேங்கம்மா. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அங்க பக்கத்துல நாட்டு மருந்து கடைகள்ல கண்டிப்பா இருக்குங்கம்மா. நானுமே கொடுத்துட்டு இருக்கேங்கம்மா. ஓ, சரிங்கம்மா சரிங்கம்மா. ஃபோன் பண்ணா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஆமாங்கம்மா. சோப்பு வந்து நீங்க காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி தான் செய்யணும் சோப்பு. அப்படி இல்லை நீங்க உடனே செய்யறதா இருந்தால் சோப் பேஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனா அதுல வந்துட்டு நம்ம குப்பைமேனி எண்ணெயோ பவுடரோ நம்ம அதிகம் பயன்படுத்த முடியாது அதுல. அப்ப ரிசல்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு நம்ம ஷூரிட்டி கிடையாது. நம்ம காஸ்டிக் சோடாங்கிறதுல நம்ம தேங்காய் எண்ணெய் அதிகம் யூஸ் பண்ணி நம்ம சோப்பு செய்வோம். குப்பைமேனியும் நம்ம
யூஸ் பண்ணுவோம். அதனால நாட்டு மருந்து கடையில குப்பைமேனி சோப்புன்னு இருக்குங்கம்மா. நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி சரிங்க. இல்லைன்னா நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க கொரியர் போட்டுருவோங்கம்மா. இப்ப குப்பைமேனி இந்த இதுல வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாங்கல்ல? பண்ணலாங்கம்மா. நீங்க வீட்ல பண்றதா இருந்தாலும் பண்ணலாங்கம்மா. சரி அது சரிங்க. ஏன்னா நம்ம அது அளவு கரெக்டா பண்ணணும். அதுக்காக நான் இப்போ இது பண்ணல உங்களுக்கு சொல்லல ஓ நானு. சரி சரி சரிங்கம்மா சரிங்கம்மா. காஸ்டிக் சரிங்கம்மா. சோடாங்கிறது நமக்கு கொஞ்சம் அது ஹீட் ஃபார்ம் ஆகும். அது நம்ம கரெக்டா செய்யணுங்க. ஓ சரி சரிங்க. அது அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது சோப்புக்கு நம்ம தனியா தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா செஞ்சு அது டைமிங்கும் நமக்கு வந்து 3/4 மணி நேரம் நம்ம செய்யற ப்ராசஸ் இருக்குங்கம்மா. ஓ சரிங்கம்மா. அது சரி. அது அது நம்ம யூஸ் பண்றதும் 48 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓ தேங்காய் எண்ணெய் இது எல்லாம் தனித்தனி மெஷர்மெண்ட் இருக்குங்கம்மா. அது நம்ம தனியா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அது ஃபுல்லாவே நம்ம சொல்லணுங்கம்மா. ஓ சரிங்கம்மா. ஒரு சரி. நாட்டு மருந்து கடையில நீங்க இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க நீங்க நான் இது ஃபோன். பண்றேன். ஓகேங்கம்மா ஓகேங்க. நீங்க எந்த ஊருங்கம்மா? நான் சேலம். ஓ சரிங்கம்மா ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடனம்மா. நான் கேள்வி கேட்குறேங்கம்மா. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த உருண்டை வரகு சாமை இதெல்லாம் போட்டு செய்யணும்னு. ஆமாங்கம்மா. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதுல கருப்புளுந்து பாசிப்பயிறு இதெல்லாம் நடக்கலை பொட்டுக்கலை எல்லாம் போட்டு அரைச்சுதான் நாங்க செய்வோம். நீங்க சொன்னீங்கல்ல கரும்பு சக்கரை போட்டு நான் கரும்பு சக்கரை தான் போடுவேன். பொன்னிறமா தேங்காய் அதுல வறுத்து போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சு குடிப்பேன். எல்லாத்துக்கும் இன்ன வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மசாலா பொடி அதுவும் நானே செஞ்சுக்குவேன். மட்டன் மசாலா இந்த பிரியாணிக்கு போறதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க மிஸ் எல்லாம் சொல்லல இல்ல என்னென்ன போடணும்னு சொல்லணும்ல அவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அது எனக்கே வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதனால எனக்கு அளவுகள் தெரியாது. நீங்க பிரியாணி பவுடர் நீங்களே செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க சொல்லணும்ல இதெல்லாம் போடணும். ஜீரகம் மிளகு கொத்தமல்லி மிளகாய் ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சி பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு அறுத்து வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சு மிக்சியில போட்டு சுத்தி வச்சுக்கிட்டா அது மசால் பொடி. பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். குருமாவுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இது வந்து நானே தயாரிச்சுக்குவேன். எங்க வீட்டுல மிக்சியில போட்டு அரைச்சு நானே எடுத்து செஞ்சுக்குவேன். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்ல சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு. எனக்கு என்னன்னா மசாலா பொருள் மட்டுமே வந்துட்டு எனக்கு ஃபுல்லாவே அப்பாவும் அம்மாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எழுதி வச்சுக்கணும்ல. எழுதி வச்சா தானே உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க சரிங்கம்மா நான் சரி கேட்பாங்களா ஆர்வமா இருப்பாங்களா. அதனாலதான் நான் தெரிஞ்சது சொன்னேன் எனக்கு. ஏன்னா எல்லாமே நான் எதுவுமே கடையில வாங்க மாட்டேன். எல்லாமே நானே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மன்னிச்சுக்கங்க. இல்ல அப்பதான் நான் அடுத்த டைம் நான் அதை சரி பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? எழுதி வச்சுட்டு சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு நல்ல. ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நான் அதை அடுத்த முறை எழுதி வச்சுக்கிறேங்கம்மா. அது நான் அடுத்தது மசால் பொடிக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னா பிரியாணிக்கு போட்டுக்கலாம். மட்டன் எதுக்கு வேணா சிக்கனுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நான் அப்படித்தான் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி காக்கல போட்டுன்னா கொஞ்சம் பாக்கியலட்சுமியம்மா அடுத்த தடவை அம்மா நம்ம கேட்டுக்கலாம். அடுத்த கேள்விக்கு அவள் இருக்காங்க. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓன் ஹோனி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம வீட்டுல நீங்க சோப் ஆயில் சொன்னீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு. அது அந்த மாதிரி நான் செஞ்சு யூஸ் பண்றேன். நல்லதுமா. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி இருக்குமா அதுக்கு நம்ம என்னம்மா பண்ணலாம்? எந்த மாதிரி யூஸ் பண்ணா அது கரப்பாம்பூச்சி போகுமா? கரப்பாம்பூச்சிக்கு நான் இதுவரை எதுவும் முயற்சி பண்ணது இல்லைங்க ஐயா. மன்னிக்கணும். சரிங்க. நல்லதுங்கம்மா நல்லதுமா. நம்ம குளிக்கிற சோப்புக்கு எப்படிமா பண்ணணும்? குளிக்கிற சோப்பு வந்துட்டு நம்ம காஸ்டிக் சோடா பேஸ் பண்ணி பண்ணலாங்க ஐயா. அது வந்துட்டு நம்ம கடையில இது கெமிக்கல் கடை இருக்கு இல்லைங்களா? அங்க காஸ்டிக் சோடா இருக்கும். அது வந்து 1 மடங்கு காஸ்டிக் சோடா 6 மெஷர்மெண்ட் இருக்குங்க. சரி ஓகேம்மா. அப்புறமேட்டு நீங்க இதுல கொண்டா சொல்லுங்க. அதே மாதிரி துணி துவைக்கிறது சொல்லுங்க. துணி துவைக்கிற சோப்பு ஈஸியா இருக்காமா? துணி துவைக்கிற சோப்பு சோப்பா செஞ்சது இல்லைங்க. லிக்விடா தான் செஞ்சிட்டு இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்கம்மா.
ஓகேங்க. அதுக்கு பூந்திக்காய் இருக்கு. 1 லிட்டர் அளவு சொல்லட்டுங்களா? 1 லிட்டர் தண்ணிக்கு ஆ பூந்திக்காய் வந்து ஒரு 15 to 20 பூந்திக்காய் நம்ம போட்டுக்கலாங்கய்யா. ஆ ஒரு ஒரு 5 இந்த மாதிரி போட்டுட்டு அது தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது பூந்திக்காய் 1 லிட்டர் தண்ணியில் 5 சீகக்காய், பூந்திக்காய் ஒரு 15 போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு அதை ம் ஆற விட்டு அந்த தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதோட ஒரு எலுமிச்சம்பழ சாறு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த லிக்விடை வந்து நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா எலும்பி சார், ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சிம்மா. ரொம்ப 1 லிட்டர் தண்ணி, பூவந்திக்காய் 15, 5 சீக்காய் போட்டு கொதிக்க வச்சு அது கூட லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே துணியில போட்டு ஊற வச்சுட்டு துவைக்க வேண்டியதான். அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு பூந்திக்காய் இருக்கிறதுனால நம்ம உடனே வாஷ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, ரொம்ப நல்லதுங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. தற்பால் சார்பர் ரொம்ப நல்லதும்மா. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிடுதும்மா. நீங்க சொல்ற இது நல்லதும்மா. எல்லாருக்கும் இந்த இறை சாதனை மலத்துக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நல்லதும்மா. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நான் பாத்திரம் கழுவுற இது நீங்க சொன்ன மாரி தான் ஆரஞ்சு பழத்தோலை போட்டு அது மாரி செய்யறோமா, அது நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லதும்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. உங்க நம்பர் கேக்குதுங்களா? அம்மா உங்க நம்பர் நம்பர் சேட்ல கொடுங்க. 880 880 700 700 6641. 6641. அம்மா பேரு சரண்யாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இறை சாதன மதத்துக்கு ரொம்ப நன்றி. 8807006641. ஆமாங்கய்யா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சத்யா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். தலையில பொடுகு இருக்குமா, அதுக்கு எப்படின்னு மருந்து சொல்லுங்கம்மா. வெந்தயம் இருக்கு இல்லைங்களா? ஆ வெந்தயம் 1 ஸ்பூன் வந்து நைட்டே ஊற வச்சிருங்க. ம் காலையில அந்த வெந்தயத்தோட வேப்பிலை ஒரு பிடியும், ம் எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம், செம்பருத்தி பூ ம் ஒரு 2 செம்பருத்தி பூ, இது ம் பச்சை பயிரும் 1 ஸ்பூன் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் காலையில எல்லாம் மிக்சியில ஒண்ணா ஆட்டி நம்ம ம் ஒரு பேக் மாதிரி தலையில போட்டு நீங்க ரெகுலரா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போகுங்க. எத்தனை நாளைக்குமா, வாரம் எத்தனை நாள் குளிக்கணும்? வாரத்துல 1 முறை இந்த மாதிரி குளிச்சுக்கலாமா. பொடுகு அதிகமா இருந்தது, ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி இல்லைங்களா, நீங்க வாரம் 1 டைம் குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப அதிகமா ம் இருந்ததுன்னா ஒரு 2 டைம் குளிங்க. ஆல்ரெடி இது மாதிரி தாம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை பயிர் சேர்க்கறது கிடையாது. ஆனால் மற்றது எல்லாமே நீங்கள் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது குளிச்சுட்டு மறுநாள் ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் அரிக்குது. பார்த்தா ஒரு மாதிரி பொடுகா வருது, ஒயிட்டாக வருது. நான் அது நீங்க தண்ணி நிறைய குடிக்கலாம். அப்புறம் அதுக்கு நாட்டு மருந்து கடையில வேணா ஒரு தேன் பொடுகுக்கு அந்த ஒரு மருந்து மாதிரி இருக்குங்கம்மா. அது நான் செய்யறது இல்லை, அது இருக்கு. அது வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது செஞ்சுட்டு சரியாகலைன்னா நீங்க அது ட்ரை பண்ணுங்க. ஜெயம் அந்த இது அது உங்ககிட்ட இருக்கான்னு அங்க கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. உங்களுக்கு புரியல என்னம்மா? ஜெயம் பெயின் மருந்துன்னு சொல்லிட்டு இருக்குங்கம்மா, நாட்டு மருந்து கடையில இந்த சைடு இருக்கு. உங்களுக்கு அங்க கிடைக்குதா என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க கால் பண்ணுங்க. சரிங்கம்மா, நான் இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து பச்சை பயிரை சேர்த்து செஞ்சு பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேம்மா. சரிங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கார்த்திகை செல்வி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இந்த என் பொண்ணுக்கு வந்துங்கம்மா 12 வயசுங்கம்மா. ஆனா அந்த ஒரு எப்படி நல்லா ஃபுல்லா மண்டையில ஃபுல்லா புண்ணா இருக்குங்கம்மா. ஃபுல்லா பேனு ஈறு எது எடுத்து விட்டாலும் திரும்பவும் பேன் வருது. அப்படியே ஈறு அதிகமாகுதுங்கம்மா. புண்ணா இருந்தது அரிச்சு அந்த இடம் ஃபுல்லா சலம் மாதிரி கோர்த்துருங்கம்மா, தலை ஃபுல்லா. இதுக்கு இல்ல, நீங்க வேப்பிலையும் இதுவும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கம்மா. வெந்தயம் வேப்பிலை அந்த இது மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க.
வெந்தயம் வேப்பிலை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கம்மா. ஏன்னா அரிப்பு வருதுன்னு நீங்க லெமன் வந்துட்டு இதுதானுங்களா, உங்களுக்கு எரிச்சல் அதிகமாகும், புண்ணு வருதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஃபுல்லா அரிச்சு புண்ணாக்கிறாங்கம்மா. ஆறுது, திரும்ப வந்து அந்த இது ஃபுல்லா ஆறுறப்ப அரிக்குள்ளங்கம்மா. அப்ப திரும்ப அப்படியே சரியான அப்படியே புண்ணாயிருதுங்கம்மா. நீங்க வேப்பிலை வேணா அதிகமா யூஸ் பண்ணி பாருங்கம்மா, வேப்பிலையும் வெந்தயமும். வெந்தயமும் அது எப்படிங்கம்மா, நைட்டே இது பண்ணிடணுமாங்கம்மா இல்ல? வெந்தயம் நைட்டு ஊற வச்சுக்கோங்க, வேப்பிலை வந்து நீங்க ஆட்டும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. வேப்பிலை மட்டும் மிக்சியில போட்டு அந்த இதையும் வெந்தயத்தையும் ரெண்டையுமே ஆட்டி தலையில அப்ளை பண்ணி எவ்வளவு நேரங்கம்மா ஊற வச்சு குளிக்க வைக்கணுமாங்கம்மா இல்ல? ஆமாங்கம்மா, எப்பயும் போல நீங்க அந்த பேக் போடுவீங்க இல்லைங்களா, தலைக்கு வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி கூட ஊற வைங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அதுக்கு வேற எதுவும் இல்லையாங்கம்மா? இந்த புண்ணு ஆறுறதுக்கு எதுவும் இருக்குங்களாங்கம்மா? எனக்கு இந்த அளவுக்கு தாங்கம்மா தெரியும், நீங்க டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து விவோ அவர்கள். வாழ்க வளமுடன். விவோ அவர்கள், விவோ Y400 5G அவர்கள். வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. போனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இப்போ இந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நீங்க 3/4 மணி நேரம் பக்கமா ஆகும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதை வந்து தயாரிக்கிறதுனா அந்த மெத்தட் சொல்றதுக்கும் நீங்க வகுப்புகள் ஏதாவது தனியா எடுக்கிறீங்களா, இல்ல நீங்க சோப் மட்டும் பேஸ் பண்ணி கொரியர் பண்ணுவீங்களா? இல்ல, வகுப்புகளும் தனியா எடுத்துட்டு இருக்கோம்மா. அது ஆன்லைன்லங்கன்னா எப்படி உங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு ஃபீஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? சோப்புக்கு வந்துட்டு 1000 இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். சோப்புல என்னென்ன வகைகள் செய்யறீங்க? குளியல் சோப்புல குளியல் சோப்புல வந்துட்டு குப்பைமேனி இருக்குங்கம்மா, முல்தானி மெட்டி, சார்கோல் செஞ்சிட்டு இருக்கு, கற்றாழை, தேன், அப்புறம் இது மஞ்சள் தனியா செஞ்சிட்டு இருக்கு. அது இல்ல, நீங்க என்ன இதுல வேணும்னு கேக்குறீங்களோ, இப்ப மஞ்சள் ஸ்டார், ரெட் சாண்டில் இந்த மாதிரி எல்லாமே கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க பல்கா நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெகுலரா மூவிங்ல இருக்க சோப்பு. அது இல்லாம அவங்க இப்போ வேற ஏதாச்சும் ஃபிளேவர்ல சோப்பு வேணும்னு கேட்டாங்கனாலும் ஒரு 6 சோப்பு இந்த மாதிரி ஒட்டுக்கா சொன்னாங்கன்னா நாங்க அதை செஞ்சும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் இது பண்ணும்போது டேட் கொஞ்சம் குரூப்ல போடுங்கம்மா. நன்றி. இப்ப கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து பொன்வேணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அம்மா, அந்த ஃபேஸ் பவுடருக்கு ஆவாரம்பூ, செம்பருத்தி, அரிசி மாவு பவுடர் சொன்னீங்களா? ஆமாங்கம்மா. அது எவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சரிங்கம்மா. அது ஆவாரம்பூ எல்லாமே ஈக்குவல். ஆவாரம்பூ 1 ஸ்பூன், ரோஜாப்பூ 1 ஸ்பூன், அரிசி மாவு பவுடர் வந்துட்டு நீங்க 2 ஸ்பூன்மா. அது நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே யூஸ் பண்றதுங்க. அது வண்டு விழுகாதம்மா நம்ம அரிசி மாவு பவுடர்? இல்லை, நீங்க அதனாலதான் அளவு கொஞ்சம் கம்மியா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 1 மந்த் வரை நீங்க யூஸ் பண்ணலாம், வண்டு விழ வாய்ப்பு இல்லை. ஓகே. சரி. அரிசி மாவு தான் சேர்ப்பாங்க என்னம்மா? ஆமாங்க. சரிங்க. நீங்க இந்த சோப்பு கிளாஸ் தவிர மத்த கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களாம்மா? அந்த நீங்க சொன்னீங்களே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த ஐட்டம்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறீங்களாம்மா? ஆமாங்கம்மா, எல்லாமே எடுத்துட்டு. சரிங்கம்மா. அதான் அந்த அம்மா கேட்ட மாதிரி நீங்க மறுபடியும் கிளாஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாங்க. சரி. வாழ்க வளமுடன் அம்மா. இன்சார்ஜ் அம்மா, ஒரு அம்மா வந்து இந்த இதெல்லாம் சொன்னாங்க, பாக்கியலட்சுமி அம்மா, அவங்கள கூட வச்சு நீங்க அந்த மசாலா ஐட்டம் கூட ஒரு நாளைக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்கம்மா. சரிங்கம்மா, சரி, கண்டிப்பா. இல்ல, நம்ம யார் இப்ப இன்சார்ஜா இருக்காங்கன்னு தெரியல. நம்ம குரூப்ல ஒரு மேடம் பேசுறாங்க, ஒரு அம்மா, எனக்கு நேம் தெரியல. அவங்க கிட்ட சொன்னேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக ஆண்டாள் திருவடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பாக்கியலட்சுமி அம்மா ஐஏ2 நினைக்கிறேன். நம்ம அதை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அம்மா கிட்டையும் பெர்ஃபெக்டா எழுதி வாங்கி பண்ணலாம். அம்மா கேட்கறத நாங்க பண்றதுக்கு பாக்குறோம். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குது சரண்யா அம்மா? சொல்லுங்க. இந்த பாத்திரம் கழுவ நீங்க என்னம்மா சொன்னீங்க? அதை நான் சரியா கவனிக்கலாங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில பூந்திக்காய் ஒரு 10 காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்கம்மா. சரி. அந்த தண்ணி நல்லா ஃபில்டர் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு 3 ஸ்பூனும், உப்பு 1 ஸ்பூனு, சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்க ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. எலுமிச்சம்பழம் 3 ஸ்பூன் ஆமா. ஆமாங்க. அப்புறம் உப்பு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன், சாம்பல் 1 ஸ்பூன். சரி. இந்த இது நம்ம துணி துவைக்கவும் இதே மாதிரி சொன்னீங்களா? அதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி, பூந்தி கொட்டை, அப்புறம் சீகக்காய். அது என்னங்க? பூந்திக்காய் 15, சீகக்காய் 5ங்கம்மா. அது நல்லா கொதிக்க வச்சு ஆமா அது தலைக்கு தேய்ப்போம்ல அதான் நம்ம. ஆமா சீவக்காய் 5ஆமா? ஆமாங்க. பூந்திக்காய் 15, சீவக்காய் 5. பிறகு 1 லிட்டர் தண்ணிங்கம்மா. நல்லா கொதிக்க வச்சு இது ஃபில்டர் பண்ணிட்டு இதுல எலுமிச்சப்பழ சாறு 1 ஸ்பூன் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது எதுவுமே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்கம்மா. நீங்க தேவைக்கு செஞ்சு பயன்படுத்திக்கலாம். 1 வாரம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் அந்த நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்குமா? அந்த பூந்தி கொட்டை பூந்திக்காய்ங்கிறது நாட்டு மருந்து கடையில இருக்குங்கம்மா. சீகக்காய் கடைகள்லயும் கிடைக்கும். சாம்பல் எங்கம்மா கிடைக்கும்? சாம்பல் நீங்க வீட்லயே செய்யலாங்களே. தொட்டாங்குச்சி எரிச்சு விட்டு அந்த பவுடர் அந்த பவுடர் நீங்க பண்ணலாம். சரி. அப்புறம் சோப்பு நீங்க இது பண்றீங்க, தயார் பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்கம்மா. சரி. ரொம்ப நன்றிம்மா. இந்த குறிப்பு சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து அருள்நிதி சக்திவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு சின்ன டவுட்டு. அந்த குப்பைமேனி சோப்பு வாங்கி யூஸ் பண்றேன். பட் எனக்கு வந்து இந்த உள்ளங்கால வரைக்கும் ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ் இருக்குது. அதனால என்னால வெயில டிராவல் பண்ண முடியாது. இப்போ என்ன அப்படின்னா அந்த சோப்பு வாங்கி யூஸ் பண்றதுனால வந்து கொஞ்சம் காந்தல் பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுல வந்து நுரை அதிகமா வருது. ஒருவேளை அதுல கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணிருப்பாங்களோ என்னன்னு ஒரு டவுட்டா இருக்கும். இல்லைங்க, நுரை அதிகமா வந்ததுன்னா கண்டிப்பா அது ஹர்பல். ஏன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் அவங்க யூஸ் பண்ணி ஒரு சோப்பு செய்யறோம்னா அதுல நுரை வந்து ரொம்ப அதிகமா வரும். நீங்க சோப்பு பயன்படுத்துற அளவும் நம்ம கம்மியா பயன்படுத்திக்கலாம். இல்ல இப்ப இந்த சோப்புல வந்து அவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திருக்காங்கன்னு எப்படி தெரியும்? சோப்பு ஹார்டா இருக்குங்களா இல்ல சாஃப்டா இருக்குங்களா? ஹார்டா தான் இருக்கு. நல்லா காஞ்சதுன்னா ஹார்டா தான் இருக்குது. லேசா தண்ணி ஊத்தினாலுமே நுரை நிறைய வருது. அது கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில தாங்க செஞ்சிருக்கணும். அப்படியா? சரி. அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு நுரை அதிகமா வருதுன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில செய்யும் போது உங்களுக்கு நுரை அதிகமா வரும் இல்லையா? சரி. ஆனா கெமிக்கல் இல்லாமலும் போட்டு தயார் பண்ணலாம். உங்களுக்கு கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாம ஒரு சோப்பு இருக்குன்னா அந்த சோப்பு வந்து சீக்கிரம் கரையுங்க. சீக்கிரம் கரையும். சரி. இது கரையதான் செய்யுது. அதான் நான் உடம்புக்கு ஃபுல்லா போடாம ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுக்கிடுவேன். ஆனா இப்போ இடையில இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் போயிட்டு வர டைம்ல வெயில்ல கொஞ்சம் அலைய வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அலைஞ்சதுனால எனக்கு வந்து பயங்கரமா உடம்புலாம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பொதுவாகவே எப்படின்னா வெயில அதிகமா டிராவல் பண்ணோம்னா உடம்பு ஃபுல்லா சிவந்துடும். மறுநாள் சாயந்தரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா காந்தும். சாயந்தரம் குளிக்க முடியாதனால மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா லேசா இது பண்ணிடுவேன். அது வந்து ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் உரிய ஆரம்பிக்குது. எத்தனை லேயர் இருக்குமா உடம்புல? அது எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க அந்த மாதிரி தெரியல. சரி. என்ன வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த இதுக்கு. சரிங்க மேடம், நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். குப்பைமேனி ஆயில் வேணா தயார் பண்ணி அதை வேணா யூஸ் பண்ணிப்பேன்.
சரிங்க. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க மைக் வளமுடன்மா. ஆன் பண்ணிதாம்மா இருக்கு, உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு, பேசுங்க. வாய்ப்புக்கு நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் சரண்யா அம்மா. வாழ்க அம்மா வளமுடன். நீங்க கேள்வி பதில் நன்றிம்மா. கேள்வி பதில் செக்ஷன் அப்பதாம்மா நான் ஆன் பண்ணது. இப்ப நீங்க வந்து இந்த குப்பை மேனி கலந்து தேங்காய் எண்ணெயோட அந்த சோப்பு போடுறதுனால நமக்கு என்ன பயன்மா? இந்த கெமிக்கல் இல்லாத சோப்பா நேச்சுரலா கிடைக்கிறதா பெனிஃபிட்டா? குப்பைமேனி ஹலோ அந்த எண்ணெய் கேக்குதுங்களாங்கம்மா? கேக்குது சொல்லுங்கம்மா. குப்பைமேனி எண்ணெய் நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நமக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு சரியாகுங்கம்மா. கிண்ணல்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கு இல்லைங்களா? அலர்ஜி இருக்கவங்க தான் போடணுமாம்மா? நார்மல் எல்லாம் இருக்க ஸ்கின்னுக்கு தேவையில்லையாம்மா? ஸ்கின்னுக்குமே நீங்க போடலாங்கம்மா. அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்கம்மா. நீங்க குப்பைமேனி சோப்பு, முல்தானி மட்டி, இந்த மாதிரி நிறைய சோப்பு இருக்குங்கம்மா. நீங்க அது எல்லாமே நீங்க நார்மலாவே எல்லாருமே போடலாம். இப்போ ஸ்கின் அலர்ஜி உங்ககிட்டயே கேட்டா சொல்லுங்க. இப்போ இந்த டார்க் இந்த இந்த பிம்பிள்ஸ் வந்தா அந்த கருப்பு கருப்பா வந்துரும் இல்லைங்கம்மா ஃபேஸ்ல, அதுக்கு அந்த சோப்பு அந்த கொஞ்சம் பளிச்சு ஷைனிங்கா இருக்க மாதிரி ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்குமே நீங்க குப்பைமேனி சோப்பே பயன்படுத்தலாங்கம்மா. அப்படி இல்லைன்னா நீங்க சார்கோல் சோப்பு இந்த மாதிரியும் இருக்குங்கம்மா. அதாவது கழுத்துக்கு பின்னாடி கருப்பா வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, டைம் போற இடம் இதெல்லாம், அந்த இது சார்கோல் சோப்பு நம்ம பயன்படுத்தலாங்கம்மா. சார்கோல் சோப்புங்களாம்மா? சார்கோல், ஆமா. சாம்பல்ல இருந்து செய்யறோம் இல்லைங்களா, தொட்டாங்குச்சி அந்த சாம்பல்ல இருந்து செய்யற சோப்பு. அம்மா நீங்க சேலத்துல எந்த இடத்துலமா இருக்கீங்க? வாங்கிக்கலாமா? வந்து நேர்லயே வந்து வாங்கிக்கலாமா சோப்பு வேணும்னா? ஹலோ 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 அம்மா. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டியம்பட்டி. சேலம் கேக்குதுங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டியம்பட்டிங்கம்மா. நானு ஆட்டியம்பட்டி. ஆமா. ஆட்டியம் ஒரு சேலம் 25 மினிட்ஸ் ஆகுது. ஆட்டியம்பட்டினா அந்த பிரிவு ரோடு வருதுங்கம்மா, கேட்டு தாண்டி? இல்லைங்கம்மா, அங்க இல்ல, முன்னாடி இந்த சைடு வரணும். விநாயகா மிஷன் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு வந்தீங்கன்னா ஆட்டியம்பட்டி வரும்மா. திருச்செங்கோடு விநாயகா மிஷன் இருக்கு சேலம். ஆமா, அதை தாண்டி இப்ப என்னென்ன தாண்டி சோப்பு? நாங்க இது குப்பைமேனி, சார்கோல், முல்தானி மட்டி, தேன் சோப்பு, கற்றாழை சோப்பு, இது 5 ரெகுலரா போயிட்டு இருக்குங்கம்மா. நீங்க வேற ஏதாச்சும் இதுல மஞ்சுஸ்டா, ரெட் சாண்டில் இந்த மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க அதுவும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது எதுக்குமா பயன்படுது மங்குஸ்தான்? மஞ்சுஸ்டா வந்து நமக்கு கலர் கொடுக்குதுங்கம்மா. அந்த சோப்பு எவ்வளவு கிராம்மா? 150 கிராமா 100 கிராமாங்கம்மா? 100 கிராம் வருங்கம்மா. அந்த மங்குஸ்தான் ரேட் என்னம்மா அது வரும்? இது இப்போ இது குப்பைமேனி, முல்தானி மட்டி, இது வந்து 100 ரூபாங்கம்மா. 100 ரூபாய் வருங்கம்மா. சார்கோல், தேன் சோப்பு, இது எல்லாமே வந்து 130 ரூபா வருங்கம்மா. அந்த மங்குஸ்தான் இதெல்லாம் நிறம் கொடுக்கறது? ஆமாங்கம்மா. மஞ்சுஸ்டா, ரெட் சாண்டில் மட்டும் நான் கேட்குற இதுக்கு என்னன்னா, இப்போ நான் இது எல்லாமே நான் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கேங்கம்மா. இந்த இதுவுமே உங்களுக்கு கேட்ட நான் செஞ்சுருக்கேன். ஆமா. இந்த நம்பருக்கு நீங்க சொன்ன நம்பருக்கு பண்ணா நீங்க கொடுத்துருவீங்கம்மா? ஆமாங்கம்மா, கொரியர் போட்டுருக்கேன். கொரியர் பண்ணிடுவீங்களா? ஆமாங்கம்மா. நேர்ல வரவங்களுக்கு நேர்லயும் வாங்கிக்கலாங்கம்மா. இல்லைன்னா முடியலாத